வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் ஹாப்பி ஃபினான்ஷியல் நியூ இயர் 2024-25. ஃபினான்ஷியல் நியூ இயரின் முதல் நாள் நமது சந்தைகள் ஒரு உற்சாகத்துடன் முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நிஃப்டி 148.65 புள்ளிகள் அதிகரித்து 22,475.55 முடிவடைந்திருக்கிறது. பட் இன்றைய தினம் ஒரு புதிய உச்சத்தை தொற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பார்த்தோம்னா மிட் கேப் 1.74% அதிகரித்திருக்கிறது. ஸ்மால் கேப் கிட்டத்தட்ட 3.26% இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ நம்ம இதை பற்றி நம்மளுடைய சிறப்பு பதிவில் சொல்லியிருந்தோம், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுபோல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6% வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஸோ அதனால் டிக்ரீசிங் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. மீடியா, ரியாலிட்டி, மெட்டல் அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் டாப் கெய்னர்ஸ் டுடே. ஆட்டோ அண்ட் எஃப்எம்சிஜி மேஜர் செக்டார்ஸ் அண்டர் பெர்ஃபார்ம் டுடேன்னு சொல்லலாம். மெயினாக மெட்டல் ஏறுவதற்கு முக்கிய காரணம் சைனாவினுடைய பிஎம்ஐ டேட்டா பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் மெட்டல்லாம் பார்த்தோம்னா ஒரு மொமெண்டம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல், டிவிஸ் லேப், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அதானி போர்ட், அல்ட்ராடெக், எல்என்டி, என்டிபிசி, கோல் இந்தியா, அதானி இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க ஏஷியர் மோட்டார், டைட்டன், நெஸ்லே டாப் லூசர்ஸ் டுடே. இன்றைய தினம் ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா வந்திருக்கு, அதை பற்றி கீழே பார்ப்போம். ஸோ அட்வான்ஸ் இன்றைக்கு 1188, டிக்ளைன்ஸ் 233. ஸோ இண்டிகேட்டிங் எ பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஒரு ப்ராடர் மார்க்கெட் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. இந்தியாவிலேயே முதல் டைம் இந்த டிஃபென்ஸ் துறை 21,000 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கிறது. ஹிஸ்டரியில் இட்ஸ் அ பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைய தினம் ஆல் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆக்டிவ் மொமெண்டத்தோட இருந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினம் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா லோ 22,427, ஹை பார்த்தோம்னா 22,529.55, ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா இன்னைக்கு வாலட்டைல் மூவ் இருந்தது. ஒவ்வொரு ஹையர் லெவலில் செல்லிங் வந்தாலும் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆனது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்றே சொல்லலாம். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை அந்த 20-day மூவிங் ஆவரேஜ், 200-day மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 78% ஆஃப் த ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் வீக்கில் புல்லிஷ் மொமெண்டத்தில் இருக்கு. 22% தான் பேரிஷ் மொமெண்டத்தில் இருக்கு. ஸோ அதனால இந்த இட் ஷோஸ் என்ன சொல்லுதுனாக்க மார்க்கெட் ஒரு பெட்டரா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஸோ நல்லா இருக்கும். அதேமாரி ஒரு லாங் டேர்ம் ஆவரேஜா பார்த்தோம்னா இந்த அண்டர்லைங்லாம் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ல எடுத்துக்கலாம். அதுபோல செக்டார் சென்டிமெண்ட் இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம நம்ம பதிவில் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ரெண்டுமே மார்ச்சினுடைய 3வது வாரத்திலிருந்து ஏற ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்லேருந்து ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இது ஒரு ஸ்டெடி ரெக்கவரியை வரக்கூடிய வாரத்திலையும் கொடுக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. மேலும் இந்த பொட்டன்ஷியல் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது இந்த ஸ்விங் ஹை அதில் பார்த்தோம்னா சில துறைகளில் அதிகமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்த்து சொல்லியிருந்தோம். அது மெயினாக மெட்டல், ஆட்டோ, தென் பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சிஸ். ஸோ அவையெல்லாம் இன்றைய தினமே ஒரு நல்ல மொமெண்டம் இருந்தது என்று சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் வெளிவந்துள்ள ஆட்டோமொபைல் டேட்டாவை பார்க்கும் பொழுது மாருதி, டாடா மோட்டார், எம்என்டம் marginally lower than expected March sales data, while Ashok Leyland பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 4.4% டவுன் ஆயிருக்கு இன்றைய தினம். எம்என்டம் பார்த்தோம்னா 4% அப், ஏஷியர் 4.6% அப். பட் எம்என்டம்ல டிராக்டர் சைடு பார்த்தீங்கன்னாக்க பெருசாக விழுந்திருக்கு, 26% டவுன். அதே மாதிரி எஸ்எம்எல் இஸ்யூஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா டவுன் பை 14% இயர் ஆன் இயர். மாருதி பார்க்கும் பொழுது சேல்ஸ் அப் பை 10%, ஸோ இயர் ஆன் இயர். ஸோ இட்ஸ் அ பெட்டர், ஒரு மிக்ஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம்.
மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை பிளாக் டீல் வந்து இன்னைக்கு ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா, ஸோ அது ஒன்று தான் பிளாக் டீல் நடந்துள்ளது. ஸோ மார்க்கெட்டினுடைய இன்புட்டை வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட்டில் வந்து இந்த வாரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். நேற்றைய தினமே 5ஆம் தேதி இன்னைக்கு ஆர்பிஐனுடைய பாலிசி மூவ்மெண்ட்டும் இருக்கிறது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டைல் மூவ் டில் சச் டைம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நம்ம வந்து இன்னொன்று வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், தேர்ஸ்டே அன்னைக்கு போன வாரம் வியாழக்கிழமை வாங்கினது மார்க்கெட்டில் வந்து நோ டெலிவரி ஆயிடுச்சு இன்றைய தினம். ஸோ அதனால் நாளைக்கு தான் வந்து அது பண்ண முடியும். ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் பார்த்தோம்னாக்க ஒரு பெட்டர் மூவ் இருந்தது என்று சொல்லலாம். மேலும் நண்பர்களே, ஸோ இந்தியாவினுடைய அடுத்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் வர இருக்கிறது. ஏன்னா அதை பற்றி சில விஷயங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்த அறிக்கையினால ஜென்ரலாக சொல்ல விருப்பப்படுறேன். எல்லாருமே இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓட்டு போடுங்க. ஏன்னா நீங்கள் ஓட்டு போடுறது வந்து ஒவ்வொருத்தருடைய ஓட்டும் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஓட்டு வந்து 80% 90% மேல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லா பொலிட்டீஷியன்ஸையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா மனிதர்களையும் ஒரு மனிதர்களாக அவங்க வந்து ஒரு மதித்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பதிலளிப்பாங்க. அதனால் எல்லாரும் வந்து ஓட்டு போடுவது நல்லது. ஸோ இந்த வாக்குச்சாவடியில் போனீங்கன்னாக்கா உங்கள் பேர் இருக்கு இல்லை அப்படிங்கிற பொழுது நீங்கள் ஆதாரையும் எடுத்துங்க. ஆதாரம் இருந்து அதில் வந்து நீங்கள் வந்து சேலஞ்ச் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கனாக்க நீங்கள் வந்து டெண்டர் ஓட் அப்படின்னு கேட்கலாம். இந்த டெண்டர் ஓட்டுன்னு நீங்கள் போடும் பொழுது 14% மேலே டெண்டர் ஓட் ஆச்சுனாக்க அந்த பர்டிகுலர் பூத் வந்து மறுபடியும் ரீஎலெக்ஷன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனில் வந்து நிறைய விஷயங்களை கூறியிருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து நண்பர்களே எல்லோரும் அந்த ஓட்டு போடக்கூடிய தினத்தன்று ஓட்டு போடுங்க. ஸோ நல்ல அப்போ தான் வந்து ஒரு நம்மளுடைய எக்கானமியும் ஸ்ட்ரெங்தன் ஆகும். அதுமாரி வரக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு ஒரு மதிப்புடனும், ரெண்டாவது மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கேட்கக்கூடிய அளவில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். நாளை தினம் நமது சந்தைகளில் வந்து வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.